நுரையீரல் பஞ்சு மாதிரி ரொம்ப இழுக்காத. நான் ஏன் கவலை பண்ணோம்? பேக்கெட் ஃபுல்லாக காசு, அப்பா டாக்டரு, அப்புறம் உன்ன மாதிரி கொடுத்து வச்ச புருஷன். அம்மா டேய், உன்னை நான் கொஞ்சம் கட்டி பிடிச்சிட்டுமா? கோப்ரா ஸ்பேயோட வாசனை. இன்னைக்கு ஆபீஸ்ல யார் உன்னை கட்டி பிடிச்சா? ஷெரின், அஞ்சு, தாரா, வேற அர்ப்பிதா. உன் முதலாளியா? அப்படியா? அவளை இந்த ஸ்ப்ரே மாத்த சொல்லு. எனக்கு இந்த வாசனை சுத்தமா பிடிக்கல. இன்னைக்கு சமைச்சு முடிச்சிருவியா? எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்போ ரெடி பண்ணி தரேன். எவன் வந்திருக்கான்னு தெரியல. அந்த பெஞ்சமினா தான் இருக்கும் உன்னை சரக்கடிக்க கூப்பிட. பெஞ்சமின் போயிட்டான். வா, நம்ம கையேந்தி பவன் போலாம். அடா வா. வரேன். அண்ணா, 2 டீ, ஒரு சிகரெட். மாஸ்டர் 2 டீ. தம் அடிச்சிரு, அப்புறமா சாப்பிட போலாம். அந்தாப்பா அவட்ட கொடுங்க. உங்க வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? நல்லா போகுது. அப்புறம் அவன் கால் பண்ணிருந்தான், நான் ஃபோன் எடுக்கல. எடுக்க. அப்புறம் அவன் பழைய ஃப்ரெண்ட் இல்ல, ஏதாவது சொல்றதுக்காக கால் பண்ணிருப்பான். நான் அந்த பக்கம் இருக்கேன். சரி. நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு தானே? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, புருஷன் மண்டாட்டியும் தான். இந்த மாதிரி தானே எல்லாரும் சொல்கிறீங்க. அடுத்தவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. டீக்கு சக்கரை போடலாம்ல? இங்க வா. நல்லா மாட்டிக்கிட்டியா? பப்ளிக் பிளேஸில் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது உங்களுக்கு? இவன் தான் சார் வாங்கி கொடுத்து பிடிக்க சொன்னான். நீங்க 2 பேரும் சுத்தி பார்க்க வந்தீங்களா? இல்ல சார், நாங்க இங்க சாப்பிட வந்தோம். நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? ஆமா சார். உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் காமிக்கிறேன். நல்லா இருக்கு. கட்டின பொண்டாட்டிக்கு சிகரெட் வாங்கி கொடுத்து பிடிக்க சொல்றது. பின்ன பக்கத்து வீட்டுக்காரன் வந்து வாங்கி தருவான் பிடிக்க. நீங்க 2 பேரும் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். அதெல்லாம் அவன் கொடுத்துருவான். டே குர்ரா. இவ்வளோ சொல்லி ஸ்மோக் பண்ணுறது நிறுத்தமாக இருங்கல்ல? அதான் ஃபைன் கட்டிட்டல சார், ஃபுல்லாக பிடிச்சிக்கிறேன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஐஎன்டிஐஏ. சென்னையிலேருந்து சார். அங்கே எல்லாம் இது சகஜம்தான். நல்லா இருக்கு போ. அவன் ரொம்ப நேரமா உன்னை கால் பண்ணிட்டு இருக்கான்ல, எடுத்து பேச வேண்டியதானே? அவன் என்னத்த சொல்ல போறான்? சும்மா கடுப்பேத்திட்டு இருப்பான். ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னது? சண்டே இங்க வரேன்னு சொல்றான். வர வேணான்னு சொல்லட்டுமா? வேணாம், அவன் வரட்டும். அவன் என்னதான் சொல்றான்னு கேட்போமே. ராய், கொஞ்சம் வெளியில வரியா? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஓகே? ராய்,
நீ போய் சாப்பாடு எடுத்து வை, நாங்க ஏதோ வந்துடுறோம். போ போ. இது உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. ஜானகி என் கூட துபாயில இருந்த விஷயம் உனக்கு தெரியும்ல. அப்போலேருந்தே எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவ திடீர்னு இந்தியா கிளம்பி வந்துட்டா உங்க கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. அவளை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்களேன். நீங்க 3 மாசம் அவ கூட இருந்ததெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ப்ளீஸ். 3 மாசத்தோட கணக்கு மாசான டயலாக் தான். அத்தனை வருஷம் ஒன்னா இருந்துட்டு அவ மனசை புரிஞ்சுக்க தெரியல. அப்புறம் அவளை தொலைச்சிட்டு கல்யாணம் முடிஞ்சிருக்கிற அவளை திருப்பி துபாய்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்ற காதலை 3 வருஷமா நீங்க லிவ் இன் டுகெதர்ல தான் இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். அது தெரிஞ்சுதான் நான் அவளை கல்யாணம் பண்ணேன். டேரோனி, இதுதானே மாறன மாசு?